let's keep the energy going. It's a huge round of applause. Let's begin round 2. Who's going to begin and counter? Okay, Vansh. அவங்க அம்மா ஏதோ பேனலில் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ கவுண்டர். ஆக்சுவலாக ஆஸ் ஹேமா மேம் செட் வந்து நாங்கள் வந்து நிறைய நேரம் டிவி ஸ்பெண்ட் பண்ணுறதுல அது தப்பு தான். நாங்கள் வந்து ஸ்கூலில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது, மேம் வந்து எங்களை திட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, வீட்டுக்கு வந்து அம்மா திட்டுறாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் வச்சு என்ஜாய்மெண்ட் வேணும்ல. டிவி பார்த்தா அந்த கேரக்டர்ஸ் என்ன காமெடி பண்ணுறாங்க அதை பார்த்து சிரிக்கிறோம், எவ்வளோ நல்ல இது இருக்குது. அதில் எதுவும் தப்பு இல்லையே. நம்ம அம்மா அப்பா மட்டும் 6 to 9 மெகா சீரியல்ஸ் பார்க்கலாமா? ஆனால் நாங்கள் பார்க்க முடியாதா? நாங்கள் மட்டும் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணுமா? ஓகே, ஸோ அவங்க சீரியல் பார்த்தா தப்பு இல்லை, நான் பார்த்தா தப்பான்னு கேட்குறாரு வன்ஷ். நெக்ஸ்ட் கவுண்டர் கம்மிங் ஃப்ரம் காமாட்சி. பாரதி மேம், நீங்கள் சொன்னீங்க நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக பேசணும். பேரண்ட்ஸும் அதான் சொல்கிறாங்க, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்செல்லும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு போய் அவங்க கிட்ட போய் சொன்னாங்கன்னா அன்னியன் படம் மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்துடுது அவங்களுக்கு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இந்த வருஷம் சான்ஸ்கிரிட்டில் ஃபெயில். அம்மா கிட்ட போய் சொன்னால் ஒரு பேய் மாதிரி ஆடுறா, ஓகேயா? ஆனால் எங்களோட பிரச்சனை என்னென்னா சிபிஎஸ்சி ரூல் இந்த வருஷம் வந்து நோ ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிட்டு சடனாக செகண்ட் லாங்குவேஜை மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க நம்மளோட பிரச்சனையை புரிஞ்சுக்கல. அண்ட் அனிதாக்கா பாருங்களேன், நீட் எக்ஸாம்னால சூசைட் பண்ணிக்கிட்டா. இதுவே அவங்களோட அம்மா அப்பா வந்து அவ கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பேசினாங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றிக்கலாம்ல. ஹேமா மேம், மெர்சல் மாதிரி ஒரு டைலாக், if you don't mind. The statistics in 2015 in India have shown that 8,935 deaths have happened because of exam pressure. அதில் 955 deaths தமிழ்நாடுல மட்டும்தான். ஸோ நாங்கள் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக தான் பேசுகிறோம். ஆனால் அவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குன்னு நான் தோன்றேன். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஓ மை காட். எஸ் தானியம். அந்த அங்கிள் அந்த மொபைல் எக்ஸிஷன் பற்றி பேசினது வந்து நாங்கள் படிக்க மாட்டேங்கிறோம் சரிதான். பட் 3 வயசு இருக்கும் போது வெளியே போய் விளையாடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ சேஃப்னு சொல்லிட்டு இவங்களே தான் மொபைலை கொடுத்தாங்க. இப்போ இவங்களே மொபைலை கொடுத்து விளையாடுங்கக்கன்னா அதுவும் கேம்ஸ் டவுன்லோட் தான் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் என்ன கேம்ஸ்? டெம்பிள் ரன், சர்வே சர்ஃபர்ஸ். இப்போ அந்த கேம்ஸ்லாம் இப்போ வேணால் தப்புன்றாங்க. என்னங்க தப்பு இதில்? நீங்களே சொல்லுங்கள், என்ன தப்பு? அவங்களே தான் இப்படி பழகி விட்டாங்க. இப்படி பழகி விட்டாங்களே இப்படி சொன்னால் என்ன தப்பு? ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அப்பா அம்மாவே இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பழக்கிட்டு இப்போ சடனில் எங்களோட லவ் எங்ககிட்டேருந்து பறிச்சிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்குறாங்க. ஸோ எனி பேரண்ட்ஸ் ஹூ வுட் லவ் டு கவுண்டர் திஸ்? பாரதி மேம், ஐ திங்க் a counter came to you straight. So for a moment she made me onion. Kamakshi, you have younger siblings around you. For example, if you had சின்ன தம்பி இல்லை தங்கச்சி ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப அன்பாக போய் ரியாக்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு பம் உடைச்சிட்டாங்கன்னு அந்த நிமிஷத்தில் கோவப்படுவீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் தே பிரேக் யுவர் டாய் ஆர் தே ஹாவ் அ ஃபைட் வித் யூ? நான் ஆங்கிரியாக தான் இருப்பேன். பட் அந்த நிமிஷம் மட்டும்தான் ஆங்கிரியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் யூ கோ பேக் டு கம்ஃபர்ட்டிங் தெம் to make them understand why you were angry, right? The same thing is with us. Super, 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 super. Brilliant. Thank you, ma'am. Thank you. And in the exam pressure alla, you know, because ninga parents kitte pesi dana select பண்ணுவீங்க subjects? Yes. So ninga parents கிட்ட நிக்கயாவது help கேட்டிருப்பீங்களா? அம்மா எனக்கு sanskrit வரல, எனக்கு ஏதாவது help பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பீங்களா? While in the beginning stages itself. ஸோ ஹெல்ப் கேட்டால் கூட எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, நீ படிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. பட் they would have suggested some teacher also. And for example, கம்மி மார்க்ஸ் வந்தா டீச்சர் கிட்ட யார் போய் நிற்பாங்க? பேரண்ட்ஸா நீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே? So we also share your pain. Yes. It is to avoid that pain that in the beginning itself we're a little harsh and give you a little strong medicine so that the mistake may not repeat. And it's all because of love basically. Okay. And there's no anger without love. And we get angry with only people whom we love. We wouldn't get angry with people going on the streets. Am I right? Lovely. So we love amazing. So கொஞ்சம் harsh ஆகி அன்னியன் மாதிரி பேய் மாதிரி ஆனாலும் ஆகிடலாம். பட் you know நாங்க உங்க அன்புக்காக தான் பண்றோம்னு சொல்றாங்க பாரதி மேம். Thank you so much. Anybody else who would love to counter? Dania?
தான்யா ஓகே மொபைல் ஃபோன் நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க செல்லம்? சொல்லு சொல்லலாம். ஆக்சுவலி நான் 2016லேருந்து டிசம்பர்லேருந்து கொஞ்சம் நாளாக மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். In a day, how long you use? 30 minutes? I actually use for 30, yeah. Daily 30 minutes. Okay, Saturday, Sunday என்ன? சாட்டர்டே சண்டே டைம் கிடைக்காது, கிளாஸ் போயிட்டுருப்பேன். சப்போஸ் டைம் கிடைச்சா ஐ வில் பி சிட்டிங் வித் மொபைல் பை லைக் 20, நார்மல் டைம் 30 like that. ஓகே. உங்களுக்கு மொபைலில் விளையாட பிடிச்சிருக்கா, வெளியே போய் விளையாட பிடிச்சிருக்கா? எனக்கு சின்ன வயசுலலாம் மொபைலை விளையாட வெளியே போய் விளையாட தான் பிடிச்சிருந்தது. பட் இவங்களே மொபைலை கொடுத்து கெடுத்துட்டு இப்போ மொபைல் எடுக்காத காமி கையை காமி அங்கே காமி எல்லாரும் இப்போ சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்புறம் வந்து திருப்பி இதே தான் நடக்கும். சரியா? இது வந்து என்னென்னா இந்த சபை நாகரிகம்னு நம்ம வந்து இவ்வளோ சாந்தமாக பேசுவோம், செல்லம் அப்படிலாம் பேசுவோம். ஆனால் வீட்டில் நம்ம இப்படியா பேசுகிறோம்? வீட்டில் என்ன சொல்லுவோம்? இதானியா அறிவில்ல, ஃபோனை வை, படி, ஏன் படிக்க மாட்டேற? இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? இது வந்து சபை நாகரிகத்தில் இதுவும் வந்து ஒரு லெவல் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நம்ம வந்து வாய்ஸஸை வேறு லெவல் யூஸ் பண்ணுவோம். வெர்பலி வி அப்யூஸ், ஃபிசிக்கலி வி அப்யூஸ். இட் டசன்ட் ரீச். சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பிரெயினோட ஸ்கின் வந்து ரொம்ப தின். அதுக்கப்புறம் பிரெயினோட டிஷ்யூவும் பிரெயினோட போன்ஸும் வந்து ரொம்ப அப்சர்ப்ஷன். அந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது தானே மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த ரேடியேஷன்றது 60% அப்சர்ப்ஷன் ஃபார் த சில்ட்ரன் இருக்கும் கம்பேர்ட் டு த அடல்ட்ஸ். கம்பேர்ட் டு த அடல்ட்ஸ் இட் இஸ் ஆல்சோ ட்வைஸ் த அப்சர்ப்ஷன் நடக்கும். ஸோ அதனால் WHO வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி கார்சினோஜெனிக் சொல்லி தான் இது பண்ணிருக்காங்க. இது ஹெல்த் ரிலேட்டட். அதை தாண்டி மொபைல்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்ட். இட் இஸ் அ ஒன் வே வேர் இட் இஸ் அ ரிவார்ட். எப்படி நம்ம வந்து ஒரு போதை பழக்கங்களோ ஆல்கஹால் அதே மாதிரி இதில் ரிவார்ட் கிடைக்குது. ரிவார்ட் கிடைக்கும் போது குழந்தைக்கு பிடிக்கும். பிடிக்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது பிடிக்க குழந்தைக்கு அதுதான் முக்கியமாக கிடைக்குமே தவிர ப்ளஸ் இந்த ஃபாஸ்ட்டாக இங்கே இது பண்ணிட்டு திருப்பி அடுத்தது புக்ஸுக்கு வரும்போது புக்ஸ்ன்றது எஃபர்ட் ஃப்ரம் மீ, இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஸோ இங்கே எனக்கு போகாது. ஃபேண்டாஸ்டிக். ஸோ லேர்னிங்கில் மொபைல் யூசேஜ்ன்றது அஃபெக்ட் ஆகும். மொபைல் இஸ் அன் அடிக்ஷன், ஒரு ட்ரக் மாதிரி இட்ஸ் அன் அடிக்ஷன் சொல்றாங்க டாக்டர் அருண். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக். அண்ட் இங்கே ஏதோ ஜெயந்தி வன்ஷோட அம்மா இவங்க டிவி பார்க்க வேண்டாம்னு சொன்னோம். இப்போ டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கு, பசங்களுக்கு என்ன பார்க்குறது என்ன பார்க்கக்கூடாது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அவங்கள நாங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பாருங்கள், அவங்கள இது பார்க்க வேண்டாம், இந்த யூடியூப்பில் இது சேனல் நீ போகாத, இந்த சைட்டுக்கு போகாத, இது பார்க்காதன்னு சொன்னால் ஏன் அதில் என்ன இருக்குது அப்படி நீங்கள் மட்டும் பார்க்கலாமா? உடனே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அம்மா அப்பா ஏதாச்சும் சொன்னால் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நான் வந்து என் பையனை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நான் விரும்பவே இல்லை. நீ ஒரு நல்ல பையனா இந்த சொசைட்டிக்கு இருக்கணும், ஒன்னால் யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாது. இப்போ எவ்வளோ கேசஸ் நடந்துட்டுருக்கு, சின்ன பசங்க என்னென்ன செத்து போயிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல. அவங்கள என்ன கரெக்டாக இருக்குது என்ன தப்பாக இருக்குது ஆஸ் அ பேரண்ட் என்னோட கடமை. அவனுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது நான் சொல்றது என்னோட கடமை, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கு தப்பா தோணுதுன்னா அது என்னால எதுவும் பண்ண முடியாது. ஓகே, சோ அதுதான் அந்த கவுண்டர். ஜெயந்தி அவங்க what she said. Yes, quickly ma'am. Too quickly I say. Yes. I think when we elders grew up as children, we grew up without gadgets and without mobile phones, and we had an amazingly happy childhood, and that's why we want to give you the same. No, we never had TV at all. So we're very happy with it. And the second thing, the peer pressure which comes from you. Ma, in my class, my friend has this mobile. So when you keep coming and telling us that, we need to be doubly effective in conveying to you that no child, that challenge is not necessary for you at the moment. Okay, so peer pressure nala restriction. Sir wants to give his karuthu. Vamsi, really I agree with you. Yes, you can watch TV, but what sort of programs you are watching? நீ எந்த விதமான ப்ரோக்ராம் நீ செலக்ட் பண்ணி வாட்ச் பண்ணுறங்கிறது அம்மா சொல்கிற மாதிரி அது ஒரு இது. இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது டிவி மட்டும் இல்லையே. நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஹவ் பீன் ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்டே இன்சைட் த ரூம். அப்போ வேறு வழி இல்லை, டிவி மட்டுமே பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? ப்ளீஸ். ஆக்சுவலி வந்து எங்கள் பக்கத்து வீட்டோட ஆன்ட்டிலாம் அவங்க பசங்களை அம்ப மாட்டிக்கிறாங்க. என்னன்னா விளையாட அம்ப மாட்டிக்கிறாங்க. எதுக்கு இப்போ விளையாட்டு, இவ்வளோ பெரிய ஆயிட்டால இப்போலாம் விளையாடலாம் தேவையில்லை, பார்த்தா அவன் டிவி பார்த்துருவான் இல்லை படிச்சிருவான், நீ போப்பா.
அப்போ நாங்க என்ன பண்றது? நாங்க மட்டும் ஒன்றிய யாருமே விளையாட இல்லையே, நாங்க என்ன பண்ண? அப்போ நாங்க டிவி முன்னாடி தானே இருக்கணும். நீங்க அபார்ட்மெண்ட் சின்ன சின்ன வீட்ல எங்களை பூட்டி போட்டீங்கன்னா கீழே போய் விளையாடுறதுனா சேஃப்டி இல்ல, அதனால நாங்க எப்படி விளையாடுறதுன்னு கேட்கிறாரு வன்ஷ். அந்த ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ உங்களை வெளியில் விளையாட விட்டோம் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாதெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்னு ஒரு விதமான மனநிலை உருவாக்கிட்டு கருத்து வருது. இன்னொன்று, நீங்கள் வெளியில் போய் விளையாடும்போது உங்களுக்கு உண்டான பாதுகாப்பு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு பேரண்ட்ஸுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் சொல்கிற எல்லாமே உங்களோட நல்லதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஃபேண்டாஸ்டிக். ஸோ நாங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறோம், ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் திஸ் பிரிங்ஸ் அஸ் டு த எண்ட் ஆஃப் ரவுண்ட் 2 கவுண்டர் ரவுண்ட். இவங்க பேசினது கேட்டோம், பசங்க பேசினது கேட்டோம், ரெண்டு சைட்லேருந்துமே நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது. There are valid points from both sides. So I'm going to go to Mr. Samir Mehta right now. Sir, do give your expert opinion, please. So, fantastic program. Thank you. So, I'll actually address this a little bit differently. I'll start with the parents first. Your kids had all the answers, right? Honestly, they had all the answers. I think sometimes you just have to listen to them. I heard that your children don't have values. Actually, they have values. They are forming the values, which means that it takes some time for them to really get what is the most important value. By you telling them that it's not the right value, it doesn't teach them what is the right value, right? What is more important is the explanation you have done now. Romba fight avudhu veetla. That means they are not getting the chance to communicate to their parents on why they are fighting and what is important to their parents, right? Mobile phone la. So I think children are forming their values. You never realize a value over time. A skill is much easier to measure. It's further up the food chain. Behaviors show themselves, but the values are deep down. So I think for parents, step 1, spend a bit more time listening to the children. I think most of you here do, so I would suggest that perhaps to parents, spend a little bit more time listening to what your children mean. See, when we were all growing up, our parents, because they were short on time, told us when we ask questions, keep quiet, shut up. What you don't want them to do is shut up. You want them to ask tougher questions for you, right? All of us, I think, fundamentally want our children to be smarter, more successful than we are. Fundamentally, right? We all have values. We learnt those values without TV, correct? They will learn those values with TV and with mobile, but they will also learn those values more importantly by just seeing how you act every day, how your friends act every day. So I think that is important for parents. For children, romba interesting illa, parents vaya moodal mata. They'll continue to speak. Your parents love you. Marks do not mean love. They love you irrespective, right? You do not see the sacrifices they have made. You don't see the stress they go through. I have to cook for you in the morning, so I wake up earlier. Small things, right? Your mother sacrifices so much. Dad goes to work. They come back, they don't have much time because they spend it with you. So when they argue for a little while at home, it's their way of communicating in very short time, right? I think you should keep asking your parents questions. Okay. Yes, why are you fighting? Understand that, and they will give you some time with the mobile. You can also negotiate a bit. 5 நிமிஷம் தான்மா. Negotiation experts ஆச்சு இவங்கெல்லாம், so we don't have to worry about that.